Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாம்பியன் டிராஃபில நடக்க இருக்கிற 9வது ஓடிஐ மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வைஸ்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கடைசியில ரெண்டு கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸும் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ரெண்டு டீமுமே எலிமினேட் ஆயிட்டாங்க. அவங்க பிளே பண்ண ரெண்டு மேட்சஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை தழுவி மேட்ச் வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த ரெண்டு பேருக்குமே. ஸோ இதுல யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாருமே கம்பேர் பண்ணுறது பாகிஸ்தான். கண்டிப்பா பாகிஸ்தான் நடக்கிற மேட்ச் பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபேவரா தான் மோஸ்ட்லி வந்து போயிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாட்ஸ் வைஸ்ல யாருக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவருக்கு ஃபேவரா இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் மதியம் 2:30 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அதுல கேப்டன் வைஸ் ஆப்ஷன் ஆகட்டும், சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டிஓ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததான் இந்த ராவல்பிண்டியோட பிட்ச் ரிப்போர்ட் வந்து பாத்துறோம். ஸோ இந்த ராவல்பிண்டியோட பிட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வேணும், அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இப்ப லாஸ்டா நடந்த மேட்சஸ் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீமுக்கு ஃபாஸ்ட் பாலர் அண்ட் ஸ்பின்னர் அவங்க ரெண்டு பேருக்குமே சப்போர்ட்டிங் இருக்கு. அதே செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது பெரிய அளவுக்கு பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிங் இல்லை. டியூ ஃபேக்டர் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால பவுலர்ஸ் கிரிப் பண்ணி பவுல் பண்ண முடியல, கொஞ்சம் பெரிய விக்கெட்ஸ் கிடைக்கல. இதுல ரீசனா இருந்த மேட்சஸை பார்க்கும்போது சேஸ் பண்ற டீம் கொஞ்சம் ஈஸியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் அந்த ஒரு 280 பிளஸ் 50 இருந்து ஒரு 260 இந்த அளவுக்கு ஸ்கோர் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் திணறாங்கன்னு சொன்னோம். அதை செகண்டா பேட் பண்ண டீம் ஈஸியா சேஸ் பண்ணி மேட்சை வந்து வின் பண்ணிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீமுக்கு நீங்க ஒரு ஃபேவரபிள் டீமை மேக் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். வெனுவை வந்து பாத்துறோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் 27 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 17 மேட்சஸும், பேட் செகண்டா பண்ண டீம் 15 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 242, ஹையஸ்ட் ஸ்கோர் நியூசிலாந்து 336 ரன் அடிச்சிருக்காங்க. பார்த்தா ரீசன்ட் ரெக்கார்ட் இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 5 ஓடிஐல 269 ரன் அப்படிங்கிறது ஆவரேஜ் அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 79 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 41 விக்கெட்டும், ஸ்பின்னர் 38 விக்கெட் இந்த மாதிரி அம்சத்துல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கும் ஸ்பின்னருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. ஹெட் டு பொறுத்த வரைக்கும் ஓவராலா லாஸ்ட் 5 வருஷத்துல நடந்த ஓடிஐ பொறுத்த வரைக்கும் 2 மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த 2 மேட்சஸ்லயே பாகிஸ்தான் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்சஸுக்குமே ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்பியன் டிராஃபியா இருக்கட்டும், WBL மேட்சஸா இருக்கட்டும், இந்த உமன்ஸ் மேட்சஸ் நடக்கிற IPL மேட்ச் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவேஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மினி கிராண்ட் லீக்ஸும் கொடுக்குறாங்க. 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் இந்த மாதிரி மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய கிஃப்ட்ஸ் வந்து இந்த சாம்பியன் டிராஃபிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. உமன்ஸ் IPL மேட்சுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஆஃபர் வைஸ் கிஃப்ட் வைஸ் நிறைய இது கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு லோவஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. ஒரு கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய அமௌண்ட் வின் பண்றதுக்கான ஒரு பெஸ்டான ஆப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் தான் இருக்கும். ஸோ மறக்காம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் FGT. பார்த்துதான் ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் லெவல்ஸ் யார் இருக்கா அப்படின்னு வந்து பாத்துறோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம், இமான் உல் ஹக் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஜாகில், ரிஸ்வான், ஆகாஷ் சல்மான், தாகிர், குஸ்தில் ஷா, அரின் அப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராப், அஃபார் அகமது. ஸோ இதுதான் பாகிஸ்தான் டீமோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. ஓகே, பார்த்தா பங்களாதேஷ் டீமோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸை வந்து பார்த்துருவோம். தன்ஜித் ஹசன் அண்ட் சாண்டோ ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மெஹதி ஹசன், ஹாரி டாய், முர்பி ரஹீம், ஜாகர் அலி, மஹமூதுல்லா, ரஷீத் ஹுசைன், தஸ்கின் அகமது, முஜிபுர் ரஹ்மான் அண்ட் நஹீர் ரஹனா. ஸோ இதுதான் வந்து பங்களாதேஷ் டீமோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் யார் யார் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத
டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ். ஸோ தன்சின் ஹாசன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரீசன்ட் ஃபார்ம். நான் மேட்சுக்குமா சொல்றேன்னா ஒரு ஏதாச்சும் 1 or 2 மேட்சஸ் மட்டும் தான் ஒரு 50-60+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிப்பாரு. மற்ற மேட்சஸ் எல்லாம் ஆவரேஜா அவர்கிட்ட நம்ம ஒரு 20 ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தன்சின் ஹாசனா பொறுத்த வரைக்கும். ஸோ கிராண்ட் லீக் பிக் ஒரு சுட்டுமான பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக்கு ஒரு வந்து சேஃபான பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. ஹெட்வர்ட்ல பெரிய ரெக்கார்ட் இல்ல, மொத பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுல ஒரு 24+ ரன் அப்படிங்கிறது ஆவரேஜா அடிச்சிருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 14 மேட்சஸ்க்கு 22ங்கிறது ஆவரேஜாவும், செகண்டா பேட் பண்ணி 8 மேட்சஸ் பிளே பண்ணி 18 அப்படிங்கறத ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. தன்சின் ஹாசன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நஜ்முல் ஹுசைன் சாண்டோ ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பேட் பண்ணியிருந்தாரு. அவர் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70+ ஸ்கோர் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. அதுக்கு முந்தின மேட்ச் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்து வந்துட்டாரு. ஸோ சாண்டோஸ் சேம் அதே மாதிரி தான் 10ல் 2 மேட்ச் 3 மேட்ச் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. பெரிய ஸ்கோர் அடிச்சு ட்ரீம்ல வந்திருக்காரு. பேலன்ஸுக்கு ஒரு 6-7 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு மொத பால்ல விக்கெட் இழந்துறாரு, இல்லைன்னா ஒரு 15-20+ ஸ்கோர் இந்த மாதிரி அடிச்சு விக்கெட் வந்து இழந்துறாரு. பெரிய பாயிண்ட்ஸ் வந்து அவர் கிடைக்கிறது இல்ல. இந்த வெனுல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. எப்ப ரெக்கார்ட் வச்சிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இந்த ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் நஜ்முல் சாண்டோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 20-25+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். மெஹதி ஹசன் மிராஸ் ஆஃப் பிரேக் பவுலர், ரீசன்ட் ஃபார்ம் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பேட்டிங்லும் வந்து 10 ரன் 15 ரன்னுக்குள்ள விக்கெட் வந்துடுறாரு. பவுலிங்லயும் பெருசா சப்போர்ட்டிங் இல்ல. சோ ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண நல்லா விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும். பட் இவருக்கு அந்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. பட் ஹெட்வர்ட்ல 4 மேட்ச் பிளே பண்ணி 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. வெனுல பெருசா விக்கெட் இல்ல. ஓவராலா இவரு 49 மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 49 மேட்ச் பிளே பண்ணி 50 விக்கெட்ஸ் அப்படிங்கிற எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 53 மேட்ச் பிளே பண்ணி 60 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ என்னை பத்தி மெஹதி ஹசன் மிராஸ் டபுள் ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கனால கண்டிப்பா ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் போத் விஷயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்னை வந்து இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹரிடாய் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் 100+ ஸ்கோர் அடிச்சிட்டாரு. செகண்ட் மேட்ச் நீங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் எல்லா விக்கெட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நடந்து இருந்துச்சு. ஸோ இவரும் சேம் தன்சின் ஹாசன் எப்படியோ அதே மாதிரி தான் இவரும் எல்லா மேட்சும் அடிக்க மாட்டாரு. ஏதாவது 1 or 2 மேட்ச் அடிப்பாரு, பேலன்ஸுக்கு வச்சு டக்கு டக்குனு விக்கெட் வந்து இழந்துருவாரு. இந்த மேட்ச் இவர்கிட்ட இருந்து நம்ம ஆவரேஜா ஒரு 25 ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்க முடியும் ஹரிடாய பொறுத்த வரைக்கும். அதான் மஹ்மூதுல்லா அவர் ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணாரு, ஏர்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ்ல வந்து பாருங்க 50+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்காரு. 84 62 50 98 ஸோ இந்த மாதிரி வந்து வச்சிருக்காரு. பேட்டிங்ல நல்ல ஒரு குவாலிட்டியான யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்துச்சுன்னா மஹ்மூதுல்லான்னு சொல்லணும். அவர் வர்ற டவுனுக்கு கண்டிப்பா பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லி ஆயிரும். இந்த மேட்ச் கண்டிப்பா மஹ்மூதுல்லா ஒரு டிஃபரன்ஸ்ல பிக்கா வந்திருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 30 ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா வந்திருப்பாரு மஹ்மூதுல்லாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெட்வர்ட்ல 19 மேட்ச் பிளே பண்ணி 357 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 23ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. பிளஸ் 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. வெனுல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இவர் ஓவராலா போத் இன்னிங்ஸ்ல பேட்டிங்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு, பவுலிங்லயும் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் மஹ்மூதுல்லா இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது, டோட்டலி டிஃபரன்ஸ் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு நிப்பான கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்ல வந்து கண்டிப்பா 30 ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முல்பிஹிர் ரஹீம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ஓடிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துரும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபீல்டிங் பண்ணும்போது அந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் கேச்சஸ் மூலியமாவே ஒரு ஆவரேஜா ஒரு 30 ஒரு 35+ ஃபேண்டசி வேன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ பேட்டிங் வரதுக்கு முன்னாடியே ஒரு 35+ ஃபேண்டசி வேன் அப்படிங்கிற கிடைச்சிடும். பேட்டிங்க்கு வந்து பெரிய அளவுக்கு அவர் ஸ்கோர் பண்ண வேணாம், ஒரு 25+ ஸ்கோர் 20+ ஸ்கோர் அடிச்சாவே போதும். ஒரு 30-35+ ஃபேண்டசி வேன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓவராலா டீமுக்கு பேலன்ஸ் ஒரு 70-75+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத முழுமை ரகமான் நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 20 ஒரு 25+ சாரி அதே அவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு அந்த செகண்ட் ஆஃப் ஃபீல்டிங் பண்ணும்போது விக்கெட் கீப்பிங் மூலமா அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ற கிடைக்கிறது 30-35+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. செகண்டா பேட் பண்ணும்போது பெருசா அந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிதான் வந்து எதிர்பார்த்தாலும் ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வேணும் அப்படின்னா பேட்டிங்ல இருந்து பேலன்ஸ் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படியே அவனுக்கு கிடைச்சணும்.
ஸோ 50+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் வந்து கண்டிப்பா ஒரு 30 ஸ்கோர் அடிச்சா மட்டும்தான் ஓரளவு இந்த விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் சேர்த்து ஒரு 70-75+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் ரஹீம் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இப்ப நான் கொடுத்து கிராண்ட் லீக் நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஜாகர் அலி ஸோ ஒரு ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காருங்க. ஸோ அவரோட பேட்டிங் வர டவுன் நல்லாவே பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருந்து லாஸ்ட் அந்த 2 மேட்சஸ்ல ரீசன் அந்த 3 மேட்சஸ் வந்து பாருங்க 40+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. இந்த ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹெட் டு ஹெட்ல பெருசா பிளே பண்ண கிடையாது. வெனுவுல ஒரே ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. 45+ ரன் அப்படிங்கறத அடிச்சிருக்காரு. ஓரளவு ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது இவருக்கு அந்த 40 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கு. செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 50 டாப்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாகர் அலியா பொறுத்த இருக்கும் ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இப்ப விக்கெட் கீப்பிங் பண்ண கிடையாது, ஃபீல்டிங் விஷன் லாங்ல தான் வந்து இருக்கு. அது மூலமா அவருக்கு ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்ல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 60% வரையும் பிக் பண்ணியிருக்காங்க ஜாகர் அலியா. ஜாகர் அலி கிட்டத்தட்ட ஒரு 5th டவுன் 6th ரவுண்ட்ல தான் பேட்டிங் ஆர்டர் வராரு. இருந்தாலும் பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க பாகிஸ்தானுக்கு ஃபேவரா போறீங்க அப்படின்னா ஜாகர் அலிக்கு ஒரு ரிப்பரா கொடுத்துக்கங்க. பங்களாதேஷுக்கு ஃபேவரா போறீங்க ஜாகர் அலியை தவிர்த்துட்டு மற்ற பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி அதாவது டாப் ஆர்ல இருக்கிற பிளேயர்ஸ் ட்ரை பண்ணி நீங்க பார்க்கலாம். ரஷீத் ஹுசைன் லெக் பிரேக் கூகுள் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்க எடுத்துட்டாரு. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட்டிங் அம்சம் வந்து இருக்கு. பர்டிகுலர் செகண்ட் ஆஃப் பவுல் போடும்போது அதிகபட்ச விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இது ஒரு பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர டவுனுக்கு நான் மேட்சுக்கு மேட்ச் சொல்றதா வெரி குயிக் ஃபயரா பிளே பண்ணக்கூடிய பிளேயர். கண்ணை முடிக்க சுத்துவாரு. மொதல் அடிச்சுதான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வந்து பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு விக்கெட், ஒரு 30+ ஸ்கோர், 50+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 25 பவுலிங்ல ஓரளவு ஒரு 75-80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ரஷீத் ஹுசைன் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. தஸ்கின் அகமத் ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்ல 5 மேட்சா பிளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவராலா இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 50 டாப்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன என்னோட கருத்து போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் அண்ணன் சொன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதான் ஷகீர் ரானா ரைட்டா ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். நல்ல ஒரு செல்ல பவுல் பண்றாரு. நல்ல குவாலிட்டியான பவுலர் சொல்லலாம். வரைக்கும் 10 ஓவர் பவுல் பண்றாரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். முஜிபுர் ரஹ்மானை பொறுத்த பெருசா அவருக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்ல. 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு இருக்காரு லாஸ்ட் அந்த மேட்சஸ்ல. பட் பாகிஸ்தானோட பிளே பண்ணும் போது 3 மேட்சஸ்க்கு 9 விக்கெட் அப்படின்னு எடுத்திருக்காரு. மேட்சுக்கு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு முஜிபுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும். முஜிபுர் ரஹ்மான் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா டோட்டலி டிஃபரன்ஸ் பேக்கா இருக்கு. இந்த மேட்ச் பத்தி ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முஜிபுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் இமான் உல்லாக் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு ஆவரேஜா 25 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்ல 3 மேட்ச பிளே பண்ணிருக்காரு. அதுல 87ங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. வெனுல 5 மேட்சஸ் பிளே பண்ணி 39ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்திருக்கு. சோ ஒரு ஓவராலா போத் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் தான் பண்ணிட்டு இருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் இமான் முல்லாக் இந்த வெனுவா இருக்கட்டும் ஹெட் டு ஹெட்டா இருக்கட்டும் ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் தான் கொஞ்சம் போரா இருக்கு. பட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காரு. இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ் பிளேயர்ல இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே பாபர் அசாம், சகிதி இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நீங்க இமான் உல்லாக், பாபர் அசாம் இல்ல இமான் உல்லாக், சகிதி ட்ரை பண்ணி நீங்க பார்க்கலாம். பாபர் அசாம் போத் இன்னிங்ஸ்லயுமே ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பாபர் அசாம் தான் சொல்லலாம். அவர் ரீசன்ட் ஃபார்ம் பாத்திருந்தாவே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபார்ம், ஒரு 30+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. வெனுல 5 மேட்ச பிளே பண்ணி 83ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்திருக்கு. ஹெட் டு ஹெட்ல 4 மேட்ச பிளே பண்ணி 30ங்கிறது வச்சிருக்காரு. சோ வெனுல ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் பெருசா ஸ்கோர்ஸ் எதுவும் இல்ல. இந்த மேட்ச் என்னை பொறுத்த கொஞ்சம் 7 விக்கெட் இழந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி டாட் தோணுது. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்ணவோ அவர் எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தா ஜாகில் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 5 மேட்ச்ல 2 மேட்சஸ்ல மட்டும்தான் ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரு ஒன் சைடா நின்று மேட்ச் வந்து கொண்டு போயிட்டாரு. ஸோ டாப்பான டக்கு விக்கெட் இழந்துட்டாங்க. ஸ்டேபிளா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேபிளா நின்று பொறுமையா ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. அந்த டீம் வந்து வின்னிங் பொசிஷன் கொண்டு போனாரு. பட் லாஸ் ஆன மேட்ச் தான் அது.
இந்த வெனு ஹெட் வெட் ரெண்டுலயுமே பெருசா ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் சல்சாகில் செகண்டா பேட் பண்றாரோ ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. முகமது ரிஸ்வான் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். நான் ரெண்டு டீமுக்கு விக்கெட் கீப்பருக்கும் சேம் ஆப்ஷன் தான். செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் ஒரு டீமுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிளா இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். விக்கெட் கீப்பிங் ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றவங்களுக்கு தான் அதிக பாயிண்ட்ஸ் வந்து விக்கெட் கீப்பிங் மூலமா வந்து கிடைக்குமே இல்லையா, செகண்டா ஃபீல்டிங் பண்றவங்களுக்கு அந்த பெரிய அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. ரீசன் அந்த மேட்ச் நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். செகண்டா ஃபீல்ட் பண்ற விக்கெட் கீப்பருக்கு பெருசா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால தான் சொல்றேன் முகமது ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் பண்றாங்கன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ஒன்னா கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சுக்கு ஒரு 40ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. வெனுல 34ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர், சாரி ஹெட்வர்ட்ல 34ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர், வெனுல 24ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் செகண்டா பேட் பண்றாருன்னா கண்ணை மட்டும் இவருக்கு நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பார்த்தா வந்தீங்கன்னா சாலமன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸோ பவுலிங்ல பெருசா அவருக்கு தேவை கிடையாது. லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் இந்த மேட்ச் அவர்கிட்ட பவுலிங்ல இருந்து பெருசா நம்ம விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு. சேம் இந்த வேலையும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அவர் பேட்டிங்ல இருந்து வேணா ஒரு 20-25 ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல பெருசா விக்கெட் கிடைக்காது. செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஸ்மால் லீக்ல மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணிப்பாங்க. ஸ்மால் லீக்ல இந்த மேட்ச் நீங்க தவிர்த்துட்டு வேற பிளேயர் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் குஸ்தில்ஸா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். என்னை பொறுத்தவரைக்கும் பேட்டிங்லயும் ரொம்ப சூப்பரான கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. மினிமம் ஒரு 30ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. இந்த வெனுவிலையும் 33ங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஹெட்வர்ட்ல இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து விட்டது நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க இவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. தாகிர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸோ ஒரு பேட்டிங்ல ஆவரேஜா ஒரு 25+ ரன் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு அவர்கிட்ட வந்து வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. கிராண்ட் லீக்கு கண்டிப்பா ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. நெசம்சா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு, செகண்ட் பவுல் பண்றாரு, போத் இன்னிங்ஸ்ல இந்த மேட்ச் விட்டு நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அடுத்த சைன் அஃப்ரிடி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். கிராண்ட் லீக் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஒரு ஃபார்ம் தான் இருக்காரு. இந்த ஹெட்வர்ட்ல 4 மேட்சஸ் பிளே பண்ணி 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் ரொம்பவே பார்க்க வேண்டிய விஷயம். 4 மேட்சுக்கு 12 விக்கெட், வெனுல 4 மேட்சுக்கு 7 விக்கெட். ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும், ஹெட்வர்டா இருக்கட்டும், வெனுவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. இந்த மேட்ச் கண்டிப்பா 3ங்கிறது 4 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். சைன் அஃப்ரிடியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல போல் பண்றாரு. கண்டிப்பா பவர் பிளே 1-2 விக்கெட் டீமை கொலாப்ஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். சைன் அஃப்ரிடி இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுவாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா வைஸ் கேப்டன் வச்சு கொஞ்சம் வைஸ் கேப்டன் மட்டும் கொஞ்சம் ரிஸ்கா போறோம். சைன் அஃப்ரிடி கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாரிஸ் ராஃப் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அபார் அகமது லெக் பிரேக் கூகுள் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல ஸ்டாட்ஸ் வைஸ்ல என்ன நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துரும். இப்போ கிராண்ட் லீக் 2 டெமோ டீம்ஸ் வந்து பார்த்துரும். ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஸ்ல ரிஸ்வான், ஜாகர் அலி 2 பேரும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல பாபர் அசாம், ஆல்ரவுண்டர்ல குஸ்தில்ஸா, ரஷீத் ஹுசைன், மெஹதி ஹசன் மிராஸ், பவுலிங்ல தஸ்கின் அகமது, சைன் அஃப்ரிடி, நெசம்சா, ஹாரிஸ் ராணா. ஸோ இவங்களை வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வானுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும், மெஹதி ஹசன் மிராஸுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இல்ல உங்களுக்கு வேற வைஸ் கேப்டன் சேஞ்சஸ் பண்ண வச்சீங்கன்னா குஸ்தில்ஸா ஒரு கேப்டன்ஷிப், ஜைன் அஃப்ரிடி ஒரு வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே சூட்டபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. அது 2வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல மெஹதி ஹசன் சரி முகமது ரிஸ்வான், பேட்டிங்ல பாபர் அசாம், சாகில், ஆல்ரவுண்டர்ல குஸ்தில்ஸா, ரஷீத் ஹுசைன், மெஹதி ஹசன் மிராஸ், பவுலிங்ல தஸ்கின் அகமது, முஜிபுர் ரஹ்மான், அபார் அகமது, சைன் அஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப். ஸோ இவங்களை வந்து பிக் பண்ணிருக்கோம். இந்த டீம்ல பாபர் அசாமுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும், சைன் அஃப்ரிடிக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ரஷீத் ஹுசைனுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி நினைச்சோம், தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெமோ டீம்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான்
உங்களுக்கு இந்த கேப்டன் ஆப்ஷன் தேவையில்லை எனக்கு, ஸோ முகமது ரிஸ்வான் அந்த இடத்துல ஃபிளாப் ஆயிருந்துச்சு, அதை எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல கேப்டன்ஷிப் நான் சேஞ்ச் பண்ண வச்சாலும் தாராளமா சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி போறோம். உங்க மைண்டுக்கு எந்த மாதிரி தோணுதோ அதுக்கு மாதிரி தகுந்தவர்களை நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இதுல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப் ஆப்ஷன் யாரு கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப் ஆப்ஷன் யாரு கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்ணி பாக்குறது பாத்தீங்கன்னா குஸ்தில் சாக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க, அல்லது பாபர் அசாமுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுல கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா ரிஸ்வானுக்கு இந்த மேட்ச் ஒரு கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிவிட்டு சைன் அஃப்ரிடிக்கு ஒரு வைஸ் கேப்டன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல கண்டிப்பா ஒரு சுத்தமான பிளேயர் வந்திருப்பாரு. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா நசீம் ஷா கண்டிப்பா ஒரு கேப்டன் ரொம்ப சுத்தமான பிளேயர் வந்திருப்பாரு. இமான் உல்லாக்கு இந்த மேட்ச் ரொம்ப ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல கண்டிப்பா மெஹதி ஹாசன் மிராஸ் இந்த மேட்ச் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணா ஒரு வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க பட்சத்துல ரஷீத் ஹுசைன் ஒரு கேப்டன் ரொம்ப சுத்தமான பிளேயர் வந்திருப்பாரு. நகீத் ராணா அண்ட் தஸ்கின் அஹமத் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இந்த ரெண்டு பேருமே இந்த வெறும் ரெக்கார்ட் வைஸ்ல இருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மானுக்கு நீங்க ஒரு கேப்டன் கொடுத்தாலும் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் போல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஓகே ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.